ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த மாதிரி நல்லா உளுந்து வடை செய்யணும் அப்படின்னா தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, ஒரு 1/2 கிலோ உளுந்து எடுத்துக்குங்க. பெரிய வெங்காயம் ஒரு 4, பச்சை மிளகாய் ஒரு 5-6 எண்ணம், மல்லித்தலை, கருவேப்பிலை தலை, இஞ்சி, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சோண்டு குருமிளகு போதும். உளுந்தை நம்ம நல்லா கழுவுன கிரைண்டரில் போட்டு நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கலாம். உளுந்து நல்லா நைஸாக ஆட்டி எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு நல்ல பஃபியான உளுந்து வடை கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ஆட்டி எடுத்துக்குங்க. அவ்வளோதான். அப்புறம் அதுக்கு தேவையான பொருளை நாம் கட் பண்ணி ஆல்ரெடி வச்சுருக்கோம். அது கூட சீரகம், குருமிளகும் சேர்க்க போகிறோம். இதையெல்லாம் மாவில் போட்டு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வானிலையில எண்ணெய் ஊற்றி நல்லா சூடாக வரைக்கும் வெயிட் பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி கலக்கி வச்சுருக்கிற மாவை நம்ம எண்ணெயில் கொஞ்சோண்டு போட்டு பார்த்தோம்னா நல்லா இப்படி மேலே வரும். இப்படி வர்ற மாதிரி பக்குவத்தில் எண்ணெய் ஹீட் பண்ணி வச்சுட்டு நம்ம தண்ணியில் நம்ம கையை முக்கி எடுத்துகிட்டு உளுந்த தொட்டோம்னா நம்ம கையில் ஒட்டாது. அந்த மாதிரி ரவுண்டாக எடுத்து சென்டரில் ஒரு ஹோல்ஸ் போட்டு ஆயிலில் போட்டோம்னா பஃப்னு உளுந்து வடை மேலே பொல்லி வரும். இது ஒரு 4 நிமிஷம் விட்டு அப்படி ஒரு திருப்புனீங்க அப்படின்னா அப்படியே திரும்பிக்கும், உடையாது மாவு. ஒரு 5 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் உளுந்து வடை நல்லா வெந்துடும். இதை மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.